அஸ்ஸலாமு அலைக்கும், நமஸ்காரம். இப்போ வந்து சேனல் பார்க்குறவங்க எல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐகான் பெல் பட்டன், அதாவது பெல் பட்டன் இருக்குல்ல, அதுதான் அதை ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அது வந்து சொல்லணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. டைம் இருக்கிறவங்க சும்மா ஜஸ்ட் அதை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா போதும். எனக்கு வேண்டிய ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இப்போ வந்து நான் போடுற சேனலை பாருங்க நான் சொல்கிறேன். ஆனால் குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அப் டு 15 இல்லை 19 இயர்ஸ் வரைக்கும் டீனேஜ் குழந்தைகளுக்கு சுத்தமாக கொடுக்காதீங்க. படிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. உங்கள் முன்னாடி நீங்கள் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொடுத்துருங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு காலத்துலேயும் ஃபோன் கையில் கொடுக்காதீங்க. ஏன்னா எனக்கே அனுபவப்படுது. அவங்க வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெல்லாம் வந்துடும். நம்ம கூப்பிட்டோம், அதாவது ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா சும்மா கூப்பிடுறது, அப்புறம் பார்த்தா ஃபோனில் ஒவ்வொன்று அனுப்புகிறாங்க. இது நான் அனுபவப்பட்டேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா அனுபவப்படாமல் நான் எதையுமே சும்மா அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறதில்ல. இப்போ நானும் யூடியூப் நடத்துகிறேன், எனக்கு தேவை இருக்குது. கஸ்டமர்ஸ் ஆளுங்க பார்க்கணும், வியூவர்ஸ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நம்மளுக்கு ஏதோ இன்கம் வரும். ஏன்னா டைம் இருக்கிறனால தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ அது ஒரு சைடு இன்கம் மாதிரி வந்தால் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறது. கிடைச்சா எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதோ கிடைக்குமில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறேன். பட் அதுக்குன்னு வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக இல்லாத டாவு பொய் அப்படி இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் நேர்மையாக சொல்லிட்டு தான் அதில் கிடைச்சா போதும். அதில் ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இதாக போகிறதில்ல. பட் பர்ஃபெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். சும்மா மாங்காய் கொட்டையை எடுத்து வச்சோடனே கொய்யாப்பழம் காய்க்குது அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. பர்ஃபெக்டாக நடக்கிறத சொல்கிறேன். இப்போத்த மெயின் இது என்னென்னா, அப் டு டீனேஜ் முடிகிற வரைக்கும் குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பாருங்கள். ஏன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது காலம். ஃபோன் தேவைதான், ஸ்கூலுக்கு அது பார்க்கணும் இது பார்க்கணும் எல்லாம் ஓகே தான். ஆனால் அது கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதில் வந்து உங்களுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்க அவங்க பார்த்துட்ருக்கும்போது, அவங்க ஹோம்ஒர்க்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கும்போது இடையில வந்து இந்த நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை. இப்போ கேமே விளையாடுறாங்கன்னா அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ டவுன்லோட் அப்படின்னு இன்ஸ்டால் ஃப்ரீ அப்படி இப்படின்ட்டு வந்துடும். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட் வந்துச்சு, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். சரி, நம்மளுக்கு தான் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு வேண்டியதான் நம்ம அது ஓகே கொடுக்கறது. இல்லாமல் அவங்கள நம்மளுக்கும் தெரியாது, நம்மள அவங்களுக்கும் தெரியாது. கொடுத்தா அப்புறம் பார்த்தா அவங்க ரெகுலராக வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ கால் எதுக்கு பண்ணுறாங்க? இப்போ நீ தெரிஞ்சவனாக இருந்தால், நீ தெரியாதவனாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் இதில் என்னோடய சேனல் இது பண்ணுங்கன்னா ஃபோன் தான் கூப்பிடணும், வீடியோ கால் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். அவன் முன்ன பின்ன தெரியாத ஆள். அதில் என்ன அவங்களோட டார்கெட்னா, இப்போ வந்து அவங்க நம்ம முஸ்லீம், இப்போ நான் முஸ்லீம்ங்கிறதுனால அவன் போடுற எல்லா பேரும் முஸ்லீம்லேயே வரும். இப்போ நம்ம ஹிந்துன்னா அவன் போடுற பேரெல்லாம் ஹிந்துஸ்லேயே வரும். அந்த மாதிரி டார்கெட் வச்சுருக்கிறான். கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் பேர்லேயே அவங்க பேர் வரும்போது நம்ம சரி ஏதோ நம்ம பசங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அதல்ல, அது ஒருத்தனே தான் ஒரு 9 பேர் வச்சு 9 இது வச்சு இமெயில் ஐடி வச்சு வச்சிட்றான். அப்போ இந்த மாதிரி டீனேஜ் பிள்ளைகளுக்கு அது தெரியறதில்ல. அவங்க போய் விழுந்து அதுக்கப்புறம் அவன் மீட்க முடியாமல் அவள் ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வா அது இதுன்னு அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இது நான் சொல்ல காரணம், எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அசிங்கமாக இருந்துச்சு. நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட்டும் ஆகிறதில்ல, அது அந்த மாதிரி தான் போடுறான் அவன். சரி, அப்போ தெரிஞ்சிருச்சு இதுதான் இவனுங்களோட வேலைன்னு. நான் ஃபோனு அட்டெண்டே பண்ணல, ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இப்போவும் இன்றைக்கும் கூடி வந்துச்சு, இன்றைக்கி மத்தியானம் கூடி வந்துச்சு. வீடியோ கால் தான் வருது, சாதா ஃபோன் கிடையாது, வீடியோ கால் தான் வருது. அவங்க வீடியோ கால் தான் பண்ணுறாங்க. நம்ம தெரியாமல், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கான்டாக்டில் இருக்கிற பேரெல்லாம் நம்ம எழுதி வச்சது. அப்போ நம்மளுக்கு தெரியும் யார் யார் இருக்கிறாங்கன்னு. தெரியாத பேரில் வரும்போது எடுக்காதீங்க. அப்படி அவனுக்கு வேணும்னா இப்போ என் ஃபோன் இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் ஃபோனில் பண்ணலாம், இல்லாட்டி என் பையன் ஃபோனில் பண்ணலாம், இல்லாட்டி யாரோ அக்கா தங்கச்சி ஃபோன்லையாவது பண்ணிவிட்டு ஏன் அவங்க எடுக்கலைன்னு கேட்பாங்க. நீங்கள் தெரியாத நம்பர் இருந்து எடுக்காதீங்க எக்காரணத்தை கொண்டும். நீங்கள் ஏதோ வெளியூரில் இருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். இங்கே உள்ளூர்லேயே இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி. அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு டீனேஜ், அதாவது 19, 20, 22 வரைக்கும் சில குழந்தைகளுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு என்ன காசு வருது,
இப்போ உனக்கு ஜிபே பண்ணுறேன் அப்படி இப்படின்னா அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. காசுக்கு வேண்டி சில பிள்ளைங்க இதில் போய் அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணுறத விட அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. பையனாகட்டும் பிள்ளை பசங்களும் அந்த மாதிரி இதை ஆயிடுறாங்க, இல்லைன்னு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தமாக கொடுக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்பப்போ பாருங்கள். ஃபோன் அவள் என்ன யூஸ் பண்ணுறான், அதிகமாக எதில் இருக்கிறான். இந்த ஃபேஸ்புக்லையெல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் தான் நான் அனுபவித்தது. இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது ரெண்டும் மிக்சடாக வருது. ஃபேஸ்புக்கில் அனுப்பும்போது இன்ஸ்டாக்கு போயிடும். அங்கேருந்து கால் வரும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா கால் தான். ஆனால் அவன் வீடியோவும் அனுப்புகிறான். ரொம்ப நேக்கடான இதெல்லாம் வீடியோஸ். ஒரே ஒரு வீடியோ தான் நான் திறந்தேன், தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஓ இதுதான். அப்போ அதனால தான் இன்றைக்கி நான் அந்த டாபிக் எடுத்தது காரணம். இது குழந்தைகளை இப்போ நம்ம வயசான நம்மளுக்கு புத்தி இருக்குது, நம்மளுக்கு தெரியும் இது இப்படின்னு. குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. டீனேஜர்ஸ்க்கு சுத்தமாக அந்த ஏஜில் இப்போ நம்மளும் அந்த ஏஜில் தாண்டி தானே வந்தோம். நம்மளுக்கு அந்த வயசில் என்னென்ன எப்படி இருக்கும், அந்த உணர்வு வேறு, அந்த இது ஃபீலிங்ஸ் வேறு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்போ நம்ம முதுமை அடைஞ்சிட்டோம், நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியும். அந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காதீங்க ஃபோனை. தவிர்க்க முடியாத காரணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் பக்கத்தில் நீங்கள் இருந்துக்கோங்க. அவன் என்ன பார்க்குறாங்கிறத மட்டும் பார்த்தா போதும், அவ்வளோதான். கையில் கொடுத்தாலும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். இல்லாமல் கொடுக்காதீங்க. கொடுத்து அப்புறம் குழந்தை தற்கொலை பண்ணிருச்சு அப்படி இப்படி நம்ம நெஞ்சு போட்டு அடிச்சிட்டோன்னு காரியம் இல்லை. தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டு காரியம் இல்லை. அப்போ கொடுக்கும்போதே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என் அனுபவத்தில் நான் சொல்கிறது, இவ்வளோ வயசாகி நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைகளை ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு குழந்தை 2 குழந்தை தான். அதை நம்ம இந்த ஒரு இதுக்கு வேண்டி அந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது இப்போ என்ன நடக்கும்னு. பட்ட பிறகு அதுகளுக்கு அதுலேருந்து அம்மா அப்பாட்ட சொல்லவும் முடியாது. அப்புறம் தற்கொலைக்கு தான் போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும். அதனால தான் சொல்கிறது, இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஃபோன் பார்க்க வேண்டாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லலை. ஏன்னா ஃபோனில் தான் எல்லா இதுவும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே இருக்குது. அதை இப்போ நானே யூடியூபராக இருந்துட்டு நான் அப்படி சொல்லக்கூடாது. பட் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம குழந்தையில பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.